தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்றைய தொடர்ச்சியாக நாங்கள் அதை பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தோம், மனுஷன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அவர் நிமித்தமாக அதை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிவிட்டு, தொடர்ந்தும் தன் நிமித்தமாக தனக்காக கிரியை செய்து வாழ்ந்து இருக்கிறவனுடைய வாழ்க்கையில வருகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். தேவனுக்காக இழந்து, தேவனுக்காக தன் ஜீவனை வெறுத்து, இயேசுவுக்காக தன் சிலுவையை சுமந்து அவருக்காக வாழுகிறவன், கிரியை செய்கிறவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து இங்க பேசுகிறார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அவனவனுடைய துதிக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லல. அவனுடைய பிரசங்கத்துக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லல. அவன் கட்டின சபைக்கு தக்கதாக தன பலன் அளிப்பார் என்று சொல்லல. கிரியைக்கு தக்கதான பலன். கிரியை எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்திருக்க வேண்டும். அதுக்குத்தான் பலன். அவருடைய வார்த்தையின்படி தேவ சித்தம் செய்து வாழ்ந்திருக்க வேண்டும். கிரியை, ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கிரியைகள் மிக 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 முக்கியம். துதி உள்ளத்திலிருந்து உண்மையாய் வர வேண்டும். பிரசங்கம் சத்தியத்தின்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஊழியம் தேவ சித்தம் என்ன என்று தெரிந்து அறிந்து அதன்படி செய்ய வேண்டும், செய்து வாழ வேண்டும். அப்படி அந்த கிரியைகளுக்குத்தான் பலன் கொடுக்க ஆண்டவர் வருகிறார். பேருக்கல்ல, புகழுக்கல்ல, உங்களுடைய அபிஷேகத்துக்கு அல்ல, உங்களுடைய பிரசங்கங்களுக்கு அல்ல, உங்களுடைய துதிகளுக்கு அல்ல, உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கத்தான் ஆண்டவர் காத்திருக்கிறார், வருகிறார். நித்தியத்தில கிரியைகளுக்குரிய பலனைத்தான் அவர் தருவார். யோவாசானகர் கிரியை செய்தார், தன் ஜீவனை வெறுத்தார், அங்கே வைத்திருந்த தனக்காய் வைத்திருந்த சிலுவையை சுமந்தார். இயேசு கிரியை செய்தார், அங்கே சிலுவையை சுமந்தார், மரித்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். கிரியை. அங்கே அப்போஸ்தலர்கள் கிரியை, தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தாங்க. தங்களுடைய ஜீவனுக்காக அவங்க வாழல. இயேசு என்கிற அந்த தெய்வம் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அந்த தெய்வத்துடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டாங்க. கிரியை. அதுக்காக தங்களை கொடுத்தாங்க, தங்களையே கொல்ல கொடுத்தாங்க, வாழ்ந்தாங்க, கிரியை செய்தாங்க. இதத்தான் என்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கையில கிரியைகள் செய்து வாழ வேண்டும். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி கிரியைகள் செய்து வாழும்போது, அதில் நிலைத்திருக்கும் போது
அங்கே அவர் அதற்குரிய பலனை தருகிறார். ஆவியானவர் தொடர்ந்து கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி கிரியை செய்து வாழுகிறவர்களாக உங்களை மாற்றி வழி நடத்துவாராக. ஆமென்.